குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும், குட்டி சுக்கிரன் கெட்டி கட்டடத்தையும் பிளக்கும் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டது தான். இப்போ பிறந்த குழந்தைக்கு சுக்கிரதசை நடக்கும்போது அவங்க தகப்பனாருக்கு தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது குடும்பத்தை பிரித்து விட்டுரும். மூணாவது உடல் தொல்லையை ஏற்படுத்தி படுக்கை போட்டுரும். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இங்கே நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு செயல்பாடு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்காது அப்படிங்கிறது இங்கே நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரதிசை நடக்கும்போது, பிறந்த குழந்தைக்கு சுக்கிரதிசை நடக்கும்போது சில ஜாதகருக்கு தகப்பனாருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கோடி கோடியாக சம்பாதனையை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிலம்புலங்கள் வாங்கிறது, வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது, அதே மாதிரி புதிய தொழிலை உருவாக்கி அதில் சக்ஸஸ்க்கு வர்றது, தொழில் இடம் விட்டு இடம் மாறி பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய யோகமான அமைப்பு நடந்திருக்குது. அப்போ இப்போ சுக்கிரதிசை நடக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்கணும். இன்னொன்று கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுக்கிரதிசையானது யோகமான அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ எடுத்ததுமே சுக்கிரதிசை நடக்குது, அதனால் குடும்பத்தை காலி பண்ணிடும், குடும்பத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது.